முக்கிய செய்தி. கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைக்கிறார். ஆல்வின், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் கொண்டா நகரம், கல்லூர் இந்த பகுதிகளில், மேய்ச்சல் புறம்போக்கு பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த விவகாரத்தில் மருத்துவ கழிவுகள், இதர கழிவுகள் கேரளாவில் இருந்து புளியரை சோதனை சாவடி, களியக்காவிளை இந்த பகுதிகள், இந்த சோதனை சாவடிகளை எல்லாம் கடந்து எப்படி இங்கு கொண்டு வந்து கொட்டப்பட்டது, இதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் யார் என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக 3 வழக்குகள் சுத்தமலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 3 வேறு இடங்களில் இந்த மருத்துவ கழிவுகள் என்பது கொட்டப்பட்டதனுடைய அடிப்படையில் விரிவான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவைகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரணை மேற்கொண்டதனுடைய அடிப்படையில் அதே சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி, மனோகர் என்ற 2 பேரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து விரிவான விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இந்த கேரள மருத்துவ கழிவுகளுக்கு ஏஜென்டாக இருந்ததாக ஒரு விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் இவர்களிடம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணையினுடைய அடிப்படையில கேரள மாநிலத்தில் எந்தெந்த மருத்துவமனைகள் அல்லது எந்தெந்த இடங்களில் இருந்து இந்த கழிவுகள் எல்லாம் இங்கு கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய நீட்சியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்ட விவகாரத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென்மண்டலம் கடுமையான கண்டனங்களை கேரளாவுக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த கைது நடவடிக்கை அதற்கு மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கும். அது தவிர நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு இன்னும் மேற்கொண்டு எடுத்து செல்லப்படுவதற்கும் இவர்களிடம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணையினுடைய அடிப்படையில அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து இன்னும் யாரெல்லாம் இந்த கழிவுகளை கொண்டு வருவதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பது குறித்தும் இன்னும் கைது நடவடிக்கைகள் நீள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிய இந்த கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்துல 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கேரள கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.